முதலாவது திக்கிர். நபி இப்ராஹிம் அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் இறைபோதனை செய்வது பிடிக்காமல் நம்ரூத் மன்னன் இப்ராஹிம் வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் எறிந்தான். அந்த நேரத்தில் இந்த திக்கிரை அவர்கள் ஓதினார்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸ்ஸலாம். ஹஸ்பனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த திக்கிரின் பொருள்: எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன். இந்த திக்கிரை அவர் அதிகமாக ஓதினார். அல்லாஹ் வானவர்களை அனுப்பி அந்த நெருப்பை குளிர்ச்சியாக்கினான். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். ஆகவே நாம் எல்லோரும் துன்பம் ஏற்படும் போது இந்த திக்கிரை அதிகமாக ஓதினால் அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வான். தேவைகள் நிறைவேற இந்த திக்கிரை 111 முறை ஓத வேண்டும். பாதுகாப்பு பெற 341 தடவை ஓத வேண்டும். உணவில் பர்க்கத் ஏற்பட, கடன் நீங்க 308 தடவை ஓத வேண்டும். உடனடியாக நம் காரியம் நிறைவேற 1000 தடவை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்டால் நம் துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான். இரண்டாவது திக்கிர். யூனுஸ் நபி அவர்கள் கடலில் தூக்கி எறியப்பட்ட போது மீன் அவரை விழுங்கிவிட்டது. அந்த நேரத்தில் இந்த திக்கிரை ஓதினார்கள். லா இலாஹா இல்ல அன்த சுபஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். இந்த திக்கிரின் பொருள்: வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக நான் அநீதி இழைப்பவரின் ஒருவனாகிவிட்டேன் என்று இந்த திக்கிரை அதிகமாக ஓதினார்கள். அல்லாஹ் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றினான், பாதுகாப்பும் அளித்தான். இந்த திக்கிரை 40 முறையும் ஓதலாம். தினந்தோறும் 100 முறையும் ஓதி வரலாம். அதிகமாகவும் ஓதி வரலாம். நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேற அதிகமாகவும் ஓதி துவா அல்லாஹ்விடம் கேட்கலாம். அல்லாஹ் நம் துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்வான். மூன்றாவது திக்கிர். ஹஜரத் அவுப் பின் மாலிக் ரலி அவர்களுக்கு துன்பம் நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த திக்கிர். லா ஹவ்ல வலா குவத்தா இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இந்த திக்கிரின் பொருள்: பாவங்களிலிருந்து திரும்புவதும் நன்மையான காரியம் செய்ய பெறுவதும் அல்லாஹ்வை கொண்டு தவிர இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை என்ற திக்கிரை அவர் அதிகமாக ஓதினார். அவர் துன்பம் நீங்கி நலமோடு வாழ்ந்தார்கள். இம்மை மறுமை தேவைகள் நிறைவேறும் இந்த திக்கிரை அதிகமாக ஓதி வந்தால் எல்லாவித பிரச்சனைகளும் நீங்கும், துன்பம் நீங்கும், நோய்கள் நீங்கும், கடன் எல்லாவற்றுக்கும் இந்த திக்கிரை அதிகமாக ஓதி வரலாம். அதிக பாதுகாப்பு உள்ள திக்கிர். ஷைத்தானிடத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற இந்த திக்கிரை அதிகமாக ஓதி வரலாம். அதிக அளவு குறிப்பிடவில்லை. தினந்தோறும் 500 முறை ஓதி வந்தால் மிகவும் நல்லது. 100 முறையும் ஓதலாம். இந்த திக்கிர்கள் ஓதி வந்தால் கடன், துன்பம், கவலை அனைத்தும் நீங்கும். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம். நாம் இந்த திக்கிர்களை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். யா அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.